என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். டிசம்பர் 26 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செய்திகள் தான். என்னென்னா விக்டோரியா மண்டபத்தில் புதுப்பித்த பணிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, விக்டோரியா மகாராணி பெயரிட்டு புனரமைக்கப்பட்டு சங்க காலத்தில் இது தொத்தரி சூழல் கிண்ணாரம் கொக்கரை மற்றும் சில இதில் உள்ளடக்கி சுமார் 120 இசைக்கருவியும் இங்கே இருக்குது காட்சிப்படுத்தினாங்க 2.0 திட்டத்தில் சிங்கார சென்னை. இதில் அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, விபி ஜி மசோதா அப்படின்ட்டு அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் 2025ஆம் ஆண்டு விக்சித் பாரத் ரோஜகர் மற்றும் அஜீவிகா திட்டம் கிராமீண் விபி ஜி மசோதா ஒப்புதல் அளித்துள்ளார். 2005 இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றம் அமைக்கப்பட்டது. அடுத்தது இந்தியாவின் நுகர்வோர் நீதியியல் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 30 2024 படி மொத்தம் 5.43 லட்சம் நுகர்வோர் புகார் மாவட்ட மாநில தேசிய நுகர்வோர் ஆணைக்குழு முன் நிலுவையில் இருந்துச்சு. அதை இது பண்ண 2025ஆம் ஆண்டில் நிதியாண்டில் 1 லட்சம் காப்பு உரிமை தாக்கல் செஞ்சுருக்காங்க. விண்ணப்பங்கள் 24 25 அந்த இது காப்புரிமை வடிவமைத்து முத்திரை புவியியல் அடையங்கள் அனைத்து பிரிவும் IPR தாக்கல் 18% அதிகரித்து வளர்ச்சி அடைந்திருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தோமா, பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நவம்பர் மாதத்தில் இந்தியாவில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். கலப்பதற்கான இலக்கு வச்சுருக்காங்க, அதை எட்டுறதுக்காக. அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, இது கலக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தோமா, அக்ரா உடன்படிக்கை அப்படின்னா ஆக்ரான்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட சரக்கு ஆவணங்கள் மீதான ஐக்கிய நாடுகளின் உடன்படிக்கை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, UNCAC மாநாடு எங்கள் 11வது பங்குதாரர்கள் மாநாடு கத்தாரில் நடந்தது, தேகாவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ப்ளூபேர்ட் பிளாக் 2 கலம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நிறுவனம் LV-M3 ஏவு வாகனத்தினை இது பயன்படுத்தி பண்ணியிருக்கு. புதிய முக்கியத்துவம் வாய்ந்த கலப்பு. அடுத்து குழந்தைகளுக்கான வாய் வழியாக செலுத்தும் இரும்புச்சத்து சிகிச்சை. இரும்புச்சத்து குறைபாடுகள் 10 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைக்காக பண்ணுறதான் இது.